வணக்கம் மக்களே. சேப்பாக் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போனீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்காக டிக்கெட் கவுண்டர் கிட்ட போனாலே டிக்கெட் செக்கர் வந்து டபுள் டைம் வந்து ஃபைன் போட்டு கொடுக்குறாங்க. புரியல, அதான் எனக்கும் புரியல. என்ன நடந்துச்சுன்னா ஃப்ரெண்டோட பீச்சுக்கு போயிட்டு சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு ரிட்டர்ன் ஆனேன். அப்போ வந்து டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குன்னு சரியாக பார்க்கல. பஸ் சேப்பாக் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஏறின உடனே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க டிக்கெட் கவுண்டர் பார்க்கல, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கணுங்கிற ஒரு நினப்பில் நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறிட்டேன். அது டிக்கெட் கவுண்டரும் ஒரு போலீஸ் மணி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இந்த டிக்கெட் கவுண்டர் மேலே இல்லை, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இல்லைன்னு தெரிஞ்சு நான் கீழே இருக்குமான்னு செக் பண்ணுறப்ப கீழே இருந்துட்டு நான் திரும்ப ரிட்டர்ன் இறங்கினேன். பட் டிக்கெட் செக்கர் வந்து பார்த்துட்டு நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் மேலே ஏறிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டு கொடுத்துட்டாங்க. ஃபைன் போட்டது இல்லாமல் ரூடாக பேசுனது நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதை மொபைலை பிடிங்கி வச்சு இன்னொரு ஃபைன் கட்டுன்னு சொல்லிட்டு டபுள் டைம் வந்து ஃபைன் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை கொடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க. ஸோ எதுக்காக டபுள் ஃபைன் போட்டிங்கன்னு கேட்டது சரியான ரீசனே இல்லை. ஸோ 139 வந்து ஹெல்ப்லைனுக்கு வந்து நான் கால் பண்ணி இந்த மாதிரி நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. எதுக்காக டவுன் ஃபைன் போட்டால் பிளாட்ஃபார்ம் ஃபீஸுங்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. நான் ஏற்கனவே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான். இவங்க எப்படி வந்து ஃபைன் போட முடியும்? அது மட்டும் இல்லாமல் இவங்க யார் என் மொபைலை பிடுங்கிறதுக்கு? மொபைல் பிடுங்கிறது இல்லாமல் வீடியோ டெலிட் பண்ண சொல்லி அப்படியே அவங்க கேலரிக்குள்ளே போய் டெலிட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க கண்ணுக்கு எதிரே டெலிட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை அனுப்பிச்சு வச்சாங்களே.